பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் மறுகண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பொழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்துவாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாகி பேருரை நிகழ்த்து என் நாவில் நடம்பைந்த நற்றமிழே உன்னை நான் எப்போதும் வணங்குகின்றேன். அறம் வளர்க்கும் அமுதமொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி ஈடில்லா தொன்மை மொழி உயிருடன் கலந்த மொழி ஊக்கமதை தந்திடும் மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் மொழி ஐயன் என்ற வள்ளுவனை தந்த மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்கு புகழ் பெற்ற மொழி அவ்வை வளர்த்த மொழி அஃதே எங்கள் செம்மொழியாம் தமிழ் மொழி. இப்படி எண்ணில் அடங்காத பெருமைகளை தன்னில் அடக்கியவள் நம் தமிழ்தாய். அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழி. இப்படி தமிழின் வளர்ச்சி காலந்தோறும் பல புலவர்களால் பல புலவர் பெருமக்களால் வளர்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி தமிழின் வளர்ச்சிக்கும் தமிழரின் வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. எங்கு தமிழ் உயர்ந்து நிற்கிறதோ அங்கு தமிழரின் பெருமை உயர்ந்து நிற்கும். தமிழ் உயர தமிழன் உயர்வான், தமிழ் அயர தமிழன் அயர்வான். ஆக எப்பொழுதும் தமிழின் பெருமையை தலை சிறந்து நிற்க வைப்பதையே நம்முடைய தலைமை பணியாக கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பாரதிதாசன் கூறுகிறார், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே என்கிறார். இப்படி தமிழ் மொழியின் மீது அவர் கொண்டுள்ள ஆர்வம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழின் பெருமைகளை இப்படி பல காலங்களில் பல புலவ பெருமக்கள் பேசிக்கொண்டே வந்திருக்கின்றனர். பாரதியார், அதாவது ஒரு மொழியினுடைய புகழை யார் எடுத்து கூறினால் நாம் கேட்போம் என்று பார்த்தால், எந்த ஒரு மொழியும் தெரியாதவன், மொழியிலே ஈடுபாடு இல்லாத ஒருவர் ஒரு மொழியின் புகழ்ச்சியை பற்றி அந்த மொழியின் பெருமையை பற்றி கூறினார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது உண்மை. ஆனால் 32 மொழிகளை அறிந்திருந்தும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று ஒரு புலவன் கூறுகிறான். இதிலிருந்து தமிழரின் பெருமை நமக்கு தெரிகிறது. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்கிறார் பாரதிதாசன். தன்னுடைய உயிருக்கு நிகராக தமிழ் மொழியை வைத்து பாராட்டுகிறார் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று கூறுகின்றனர். ஏனென்றால் எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. எத்தனையோ காலங்கள் கடந்தும் எத்தனை மொழிகள் உலகத்திலே இருந்தும் இன்றும் தன்னுடைய மொழியை காலம் காலமாக தன்னை புதுப்பித்துக் கொண்டு இந்த சமூகத்திலே வெற்றி வாகை சூடி நிற்கக்கூடிய ஒரு வீர மொழி நம் தமிழ் மொழி. தமிழின் பெருமையை என்றும் தலை வணங்கவே வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது பாரதியாரின் கூற்று. இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இப்படிப்பட்ட பெருமைகளை தன்னிலடக்கிய நம் தமிழ்தாய் தமிழ் மொழி 12/10/2004 இந்திய அரசாங்கத்தால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இதில் இன்னும் நிறைய பெருமைகள் இருக்கிறது. என்னவென்று பார்த்தால், எத்தனையோ புத்தகங்களை எத்தனையோ நாடுகள் எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதி பதிப்பித்திருக்கின்றனர். அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எது என்று பார்த்தால் திருக்குறள். கிட்டத்தட்ட 107 மொழிகளில் இதுவரை உலகம் முழுவதும் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் திருக்குறள். உலக பொதுமறையாகவும் கருதப்படுகிறது. தமிழுக்கு தொல்காப்பியம், தமிழருக்கு திருக்குறள் என்பதே இதன் சிறப்பு. இப்படி ஒரு மாணவன், அதாவது தமிழினத்தை மட்டுமின்றி யாராக இருந்தாலும் தமிழை நோக்கி தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை நம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. ஜியு போப் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். கனட நாட்டை சேர்ந்தவர். அவர் ஆங்கிலத்தையும் பிரெஞ்சு மொழியையும் தன்னுடைய தாய்மொழியாக கொண்டவர். அவர்
தமிழ் மீது கொண்டுள்ள ஒற்றை ஆர்வம், தன்னுடைய எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா தன்னுடைய தாய்மொழியின் மீதான பற்று கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த தாய்மொழியின் மீதான பற்று அதிகம் இருக்க வேண்டும் என்பதே உண்மை. கன்னட நாட்டில் பிறந்து ஆங்கிலத்தையும் பிரெஞ்சு மொழியையும் தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட அவர் தன்னுடைய கல்லறையில் எழுதச் சொல்கிறார், இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது என்ன தெரியுது என்றால் தமிழ் மொழியின் மீது அவர் கொண்டுள்ள பேரார்வம் இங்கு தெரிகிறது. பலரையும் தன்னிடையே ஈர்த்து பல புலவர் பெருமக்களால் தன்னை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டு இன்றும் சிறப்படைய செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மளையும் சிறப்படைய செய்து தானும் சிறப்பு பெற்றுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. கடையெழு வழிகளை தந்த மொழி, சங்கம் வைத்தும் வளர்க்கப்பட்ட மொழி. தமிழுக்காக தலை வழங்கும் என் சிரம், தமிழர் வளர என் உடல் ஆகட்டும் முறம் என்று கூறி வரலாற்றின் பக்கங்களில் எல்லோருக்கும் இடம் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் இருக்கிறது. தமிழ் எனும் ஒற்றை ஆயுதம் கொண்டு உங்களுடைய வரலாற்றின் பக்கங்களை நீங்களும் நிரப்பிக் கொள்ளுமாறு கூறி நினைத்த இலக்கை அடைந்திட சிலர் பாதை இருக்கும் வரை ஓடுகின்றனர், இன்னும் சிலர் பாதம் இருக்கும் வரை ஓடுகின்றனர். என்றும் என்னுடைய பணி தமிழுக்காக இருக்கட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.